காரைக்குடி செட்டிநாடு சமையல்னா விரும்பி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே கைப்பக்குவத்தில் செய்யறது தான் இந்த யூடியூப் சேனல். ஸ்ரீ விநாயகா செட்டிநாடு சமையலறை வெஜ் நான்வெஜ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக செய்வாங்க. அதுவும் அவங்க செஞ்ச மாதிரியே நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா அதே கைப்பக்குவம் அதே டேஸ்ட் அப்படியே வரும். காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எவ்வளோ அளவு போடணும், எவ்வளோ நேரம் அதை தாளிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் யாராவது சமையல் பிரியராக இருந்தீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. அவங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரிதம். இப்போ நம்ம ஒரு பாட்டு சூப்பராக வாசிச்சாலும் அதனுடைய டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாசிக்கலில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி மாதா லயம் பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ருதி அப்படிங்கிறது பிச்சா மாதாவாகவும், லயம் அப்படிங்கிறது பீட் ரித்தம் அதை வந்துட்டு பிதாவாகவும் சொல்லுவாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் 50% அதனுடைய நோட்ஸ் வாசிக்கிறீங்கன்னா 50% அதனுடைய டைமிங்கோட வாசிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எத்தனை பேருக்கு டைமிங் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் எல்லாருமே டைமிங் நம்ம ப்ராப்பராக தான் போடுவோம். ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக நம்ம பஸ்ஸில் போகிறோம், வேறு எங்கேயாவது போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டு ஓடுது, நம்மளையே அறியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிங்கர்லையோ இல்லை கையிலையோ வந்து தட்ட ஆரம்பிப்போம். அதுதான் டைமிங். ஓகே, ஸோ அந்த டைமிங் நம்ம கரெக்டாக போடுறோமா தப்பாக போடுறோமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இட்ஸ் நாட் அ டெஸ்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் கூட. மேக்ஸிமம் சிலருக்கு வந்துடும், சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கோம். ரிதமோட ஒரு பேசிக்கான ஒரு டைமிங் எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள்ஸ்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இதோட நேம், இதோட கவுண்ட் எல்லாம் தெரியும். பார்க்காதவங்க மியூசிக் நோட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஓகே, அது வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத போய் வேணால் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த சிம்பிள்ஸோட கவுண்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ஒரு கிளாப்பிங்காக போட போகிறோம். ஓகே, நார்மலாக இதை எப்படி நம்ம ப்ளே பண்ணுவோம்னா, இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்துருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்தா அதை நம்ம வந்து 4 பீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டி மாதிரி கொடுத்துருக்குன்னா இதோட வேல்யூ 2 பீட். இதே டிக்குள்ளே பிளாக் ஃபில்லாக இருக்குது அப்படின்னா 1 பீட். ஓகே, ஸோ இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கிள் மாதிரி கொடுத்துருந்தா 4, இந்த மாதிரி கொடுத்துருந்தா 2, இந்த மாதிரி கொடுத்துருந்தா 1. ஓகே, ஸோ 4, 2, 1. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுக்கான சாப்டர் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வாசிக்கும் போதே இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்துருந்தா நம்ம அங்கே 4 பீட் நிற்கணும். இந்த மாதிரி கொடுத்துருந்தா 2 பீட், இது 1 பீட் நிற்கணும். அதை என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம சிக்கு இந்த 4 பீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சியை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி 4 கவுண்ட்டு அதோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரே சிதாக வாசிப்போம், பட் கேட்குற சவுண்டோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு கம்பியில் அடிக்கும் போது அதோட சவுண்டு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இது 4 பீட்டுக்கு வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி இந்த 2 பீட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 பீட்டுக்கு வைப்ரேட் ஆகும். 1 அப்படின்னா அங்கே எவ்வளோ சி இருக்கோ அந்த ஒவ்வொரு சியும் தனித்தனியாக ப்ளே பண்ணுவோம். சேம் அதை நம்ம ப்ளே பண்ண போகிறதே தான், பட் நம்ம இன்னைக்கு கையில் கிளாப் மூலமாக ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கிளாப் அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியாக பண்ணக்கூடியது. எல்லாருக்கும் கீபோர்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது கீபோர்ட் வாசிக்கிறவங்களுக்கும் கிடையாது, பொதுவான ஒரு ட்ரைனிங். ஓகே, கீபோர்ட், கிட்டார், வயலின், பாட்டு, சாக்ஸோஃபோன் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ட்ரைனிங் இது. ஸோ இந்த பீட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு பாட்டை ப்ராப்பர் டைமிங்கில் பாட முடியும், வாசிக்க முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் டைமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 4 கவுண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைமிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பீட் மட்டும் ப்ளே பண்ணுவோம், அடுத்த பீட் நம்ம ப்ளே பண்ண மாட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 4 கவுண்ட் சர்க்கிள் மாதிரி போட்டிருந்தா 4 கவுண்ட். ஓகே, இந்த சர்க்கிளில் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் பீட்டுக்கு மட்டும் நம்ம கிளாப் பண்ணுவோம். 2, 3, 4க்கு கிளாப் பண்ண மாட்டோம், அதோட டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். செகண்ட் இந்த பீட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா சேம் அதே தான், ஃபர்ஸ்ட்டுக்கு கிளாப் பண்ணுவோம், செகண்டுக்கு கிளாப் பண்ண மாட்டோம். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொன்றுமே தனித்தனியாக இருந்துச்சுன்னா 1 பீட் தனித்தனியாக நம்ம கிளாப் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1, 2, 3, 4. 1க்கு மட்டும் நம்ம கிளாப் பண்ணுவோம், 2, 3, 4க்கு கிளாப் பண்ண மாட்டோம். செகண்ட் 1, 2, 1க்கு மட்டும் கிளாப் பண்ணுவோம், 2க்கு கிளாப் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் 1, just 1. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம கிளாப் பண்ண போகிறோம், சரிங்களா. இதில் ஒவ்வொரு பீட்டும் உங்களுக்கு தனித்தனியாக கேட்குதுங்களா. ஸோ இதில் 4 பீட் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் பீட்டுக்கு மட்டும் கிளாப் பண்ணணும். பாருங்கள், 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஸோ 4
4 பீட் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் கிளாப் பண்ணணும். இப்போ 2 பீட் அப்படின்னா 2 பீட்ஸை கிளாப் பண்ணணும். பாருங்க. இதுவே 1 பீட்டா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பீட்டுக்கும் ஒவ்வொரு கிளாப் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோதான். 4 பீட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீட்டுக்கு மட்டும் கிளாப் பண்ணணும். 2 பீட் அப்படின்னா 2 பீட்டாக கிளாப் பண்ணணும். 1 பீட்னா 1 கிளாப் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளேல வரும். உங்கள் கூட சேர்ந்து நானும் கிளாப் பண்ணுவேன். நான் கிளாப் பண்ணுறதும் நீங்கள் கிளாப் பண்ணுறதும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4 பீட் நான் பிளாங்காக விட்டுறேன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் டைமிங் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு அதோட ஸ்பீட் வந்து நான் 60 வச்சுருக்கேன். இப்போ வந்து 80 வைக்க போகிறேன். இப்போ 80 வச்சு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 பீட் நான் போடுறேன், கேளுங்க, அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 100 டெம்போவில் வைக்க போகிறோம். இப்போ 100ல் ட்ரை பண்ணலாம். இந்த 100 டெம்போ எப்படி வந்தது கமெண்ட்ல போடுங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு 120 ட்ரை பண்ணலாம். இதில் எத்தனை பேர் என்னென்ன ஸ்பீட் வரைக்கும் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் போடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சிலருக்கு ஈஸியாக வந்துடும். இதில் என்னென்னா அந்த 1-2 குழந்தைங்களோட கேம்ஸ் மாதிரி தான். அந்த 1-2 அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்துச்சுன்னா குட், வரலன்னா நீங்கள் எவ்ரிடே ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த ரித்தம் நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, உங்களுக்கு எந்தெந்த ஸ்பீடு நான் ஃபஸ்ட்டு 60 போட்டிருந்தேன், அப்புறம் 80 டெம்போ போட்டிருந்தேன், தேர்டாக 100 போட்டிருந்தேன், இப்போ கடைசியாக வந்துட்டு 120 போட்டிருந்தேன். இதில் என்னென்ன உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.